சேலம் ஏற்காடு மெயின் ரோடு மகேந்திரபுரி எஸ்சிசிபி காலனி 2வது கிராஸ் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வலம்புரி வரசித்தி விநாயகர் திருக்கோவிலில் நவராத்திரி விழாக்குழு உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஆலயத்தில் தனி சம்மதி பெற்று வரும் ஸ்ரீ வலம்புரி வரிசித்து விநாயகர், அமிர்த கடேஸ்வரர், அபிராமி அம்பாள், ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் தாயார், ஆஞ்சநேயர், சண்டீஸ்கேஸ்வரர், பாலமுருகர், வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமி, பைரவர், நந்திகேஸ்வரர் உள்ளிட்ட பல்வேறு தெய்வங்களுக்கு சிறப்பு அலங்காரம் செய்தது. தொடர்ந்து தெய்வங்களுக்கு தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. பின்னர் 5 படிகள் அமைத்து கொலுவில் கலசம் வைத்து சக்தி தேவிகள், பெருமாள் தாயார், விநாயகர், முருகர், லட்சுமி, சரஸ்வதி, துர்கா உள்ளிட்ட தெய்வங்களை அலங்கரித்து வைத்திருந்தனர். பின்னர் நவராத்திரி கொலு உற்சவத்தை முன்னிட்டு நெய்வேத்தியம் சமர்ப்பித்து ஏகதீப ஆரத்தி, நட்சத்திர ஆரத்தி, கும்ப ஆரத்தி உள்ளிட்ட பல்வேறு விதமான தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டு குடை விசிறி, சாமரம் உள்ளிட்ட சஸ்திரங்களால் சோடச உபச்சார பூஜை செய்து பஞ்ச கற்பூர ஆரத்தியுடன் மகா தீபாராதனை காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். கலந்து கொண்ட பக்தர்களுக்கு விபூதி குங்கும பிரசாதத்துடன் அன்னதானம் வழங்கப்பட்டது. ஹரஹர நம பார்வதி பதஜி, ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஜெய் ஆதிபரா சக்தி திருவடிகள் போற்றி போற்றி. எல்லாம் அல்ல எஸ்சிசிபி காலனி அருள்மிகு வலம்புரி வரசித்தி விநாயகர் திருக்கோயிலிலே இந்த வருடம் 1ஆம் ஆண்டாக சரண் நவராத்திரி மகோத்சவமானது இன்றைய தினம் முதல் காலை அபிஷேக வழிபாட்டுடனும் மாலை அம்பிகை கொலுபு தர்பாருக்கு எழுந்தருளி சதுர்ஷட்டி உபச்சாரம் என்று சொல்லக்கூடிய 64 உபச்சாரங்களுடன் சகசிரநாம அர்ச்சனையுடன் பூஜை தீபாராதனையானது தினசரி மாலையானது சிறப்பானது ஒரு முறையில் நடைபெறுகிறது. இந்த நவராத்திரி வைபவமானது பிரதமம் சைலபுத்ரீஜ விதியம் பிரம்மச்சாரிணி அப்படின்னு சொல்லக்கூடிய 8 விதமான துர்கா பரமேஸ்வரியை வழிபாடு செய்வதாகவும், இந்த 9 நாளும் சிறப்பான வழிபாடுகள் செய்து 10ஆம் நாள் அம்பிகை விஜயதசமி என்று மகிஷாசுர வதத்துடன் பூஜையானது சிறப்பானது ஒரு முறையிலே பல்வேறு மாநிலங்களில் சிறப்பாக நடைபெறுவது போல் நமது கோயிலிலும் சிறப்பாக இந்த வருடம் நவராத்திரி திருவிழாவானது விநாயகர் அருளால் சிறப்பாக நடைபெறுகிறது. ஆகவே அனைத்து பக்த கோடிகளும் வந்து கலந்து கொண்டு இந்த சரண் நவராத்திரி மகோத்சவத்தில் கலந்து கொண்டு எல்லாம் வல்ல அம்பிகையின் திருவள்ளுக்கு பாத்திரமாக பிரார்த்தித்து வேண்டுகிறோம்.